இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் அழகான பெண்களே, சரி சரி, மற்றும் பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கம். என்னடா இவன் செந்தமிழ் ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போயிடாதுங்க. செந்தமிழ் நம்மளுக்கு பேசவும் வராது, பேசவும் தெரியாதுங்க. ஏதோ செந்தமிழ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நீங்க எல்லாரும் வந்து டிவியில பார்த்துருப்பீங்க, இது கேள்வி நேரம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து லெட்டர் மூலியமாகவும் கேள்வி கேட்டுக்கலாம், அதே சமயத்தில் வந்து ஃபோன் பண்ணி லைவ்ல வந்து கேள்வி கேட்டுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்க முன்னாடி வந்து கொஞ்சம் பண்ணலான்னு, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு வந்திருக்காங்க. இதில் வர எல்லா கதாபாத்திரங்களும் கற்பனை இருக்கு. எல்லா நிகழ்ச்சிக்கும் சீஃப் கெஸ்ட்டும் ஒருத்தர் இருப்பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கும் இருக்காருங்க. அவர் யாருன்னு சொன்னா, ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ற பில்டப்லாம் நான் தரமாட்டேங்க. அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம பாலாஜி வராருங்க. பாலாஜி பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு நல்லவர், வல்லவர், வீரு, சூரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சாதாரணமான ஆளுங்க. ஆனா அவரை பத்தி இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து மானங்கட்டு போய் கேவலமா கீழ்த்தனமா கேள்வி கேட்டாலும் அவர் வந்து கொஞ்சம் கூட சிறிதளவு கூட வந்து கூச்சப்படாம வெக்கப்படாம பதில் சொல்ல வராருங்க. பாலாஜி எங்க? அப்புறம் பாலாஜி வணக்கம். என்னங்க அறுவாடுறீங்க? மைக் கேட்டவா? நான் கூட உங்களை தப்பா பேசுனதுனால என்ன வெட்டிடுவீங்கன்னு பார்த்தேன். அது வெளியே வச்சுக்கணும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப கோபமா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஆஹா, ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன? இல்லைங்க, பொசுக்குன்னு கேட்டுக்கிட்டீங்க இப்படி ஒரு கேள்விய. பேரே வைக்கலையே. ஏன்? இது ஒரு பெரிய பேர் போன நிகழ்ச்சிங்க. அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை. அதை என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை ஒரு பையன் இருக்கான். அவனோட ரோல் வீட்டில் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வீட்டில் வந்து ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரி, பையனுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒரு நாள் சொல்கிறான், நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மம்மு வந்து என்ன திட்டத்தை விட்டுட்டு உங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு. என்னங்க கேப்ல கடா வெட்டீங்க? மம்முன்னு என்னங்க? மம்முன்னு அம்மா. அம்மான்னு தமிழ்ல சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு, மாஞ்ச மாதிரி இருக்கு. அதை விட்டுட்டு மம்மிங்கிறீங்க, மாமிங்கிறீங்க, மாமுங்கிறீங்க, அதை சுருக்கி மம்முன்றீங்க. அம்மாவை மம்முங்கிறீங்க. அப்ப பெரியம்மாவை என்னது கூப்பிடுங்க? மேக்சிமம். அப்ப சித்தி மினிமம். உங்ககிட்ட பேசுறது கஷ்டங்க. அப்புறம் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட பிறந்தவங்க ஒரு 28 பேர். 28 பேரா? என்னங்க சொல்றீங்க? அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என் கூட பிறந்தவங்க 28 பேரும் சொல்லலாம். கூட பிறந்தாங்கன்னா அப்படி இல்லைங்க, அவங்க அண்ணன் தம்பி அப்படி யாராவது கூட பிறந்தீங்க? எனக்கு அண்ணன் அக்கா வந்து 3 பேரு. ஆனா வேற வருஷத்துல தனித்தனியா தான் பிறந்தாங்க. பேசுறது ரொம்ப கஷ்டங்க இவர்கிட்ட. சரி, உன் குடும்பம் எப்படி? என் கூட ரொம்ப பெரிய குடும்பங்க. தாத்தா காலத்துல இருந்து பெரிய குடும்பங்க. தாத்தா பேர் முருகன், கேள்விப்பட்டிருக்கீங்களே? முருகனா? என்ன அவ்வளவு அழகா இருப்பாரா? இல்லங்க, 2 பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. பொண்டாட்டி தாங்க 2. ஒட்டி கூட போட மாட்டாரு, அவ்வளவு நல்லவரு. ஓஹோ. உங்க தாத்தா இருக்கு? எங்க தாத்தா பேண்ட் கூட போட மாட்டாரு. என்ன வேட்டி கட்டுவ சொல்ல வந்தீங்க? இப்படி மொட்டையாவே முடிக்கிறீங்க. சரி, ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தீங்க, என்னாச்சு? வெக்கத்தை பாரியா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. சொல்லல, அவ என்கிட்டயே சொல்லுங்க. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சா? போய் பேர் என்ன? ரூபா. ரூபாவா? அப்ப தங்கச்சி பேர் என்ன? பைசாவா? வாரத்தை வாங்கினது போதும் பாலாஜி, வந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். இந்த வாரம் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டவர் வந்து இப்ப இவ்வளவு நேரம் மேடை அஸ்திட்டு இருந்தார் இல்ல, ஒருத்தர் பாடகர் ராஜ். வந்து வந்த வழியில ஒரு கேள்வி கேட்டார், வித்தியாசமான ஒரு கேள்விங்க. செல்போனுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒத்துமான்னு கேட்டுட்டாரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ராஜ் தான் கேட்பாரு. அவர் ஸ்கிரீன் பின்னால் இருக்காரு, அதனால அவர் விட்டுருவோம். சரி, செல்போனுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. என்னன்னாக்கா, செல்போனும் ஒய்ஃபும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல மாடலே கிடைச்சிருக்குமே. பாத்தீங்களா எத்தனை பேர் பாசி போட்டுருக்காங்க, நல்லா தெரிகிறாங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் வித்தியாசம் ஒண்ணு இருக்குது. என்னன்னாக்கா, செல்போனை நாம உபயோகப்படுத்தலாம், ஒய்ஃப் வந்து நம்மள உபயோகப்படுத்துவோம். சரி, அப்புறம் அடுத்தது வந்து நம்ம செஸ் பாலக் இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. சாதா காதலுக்கும், அதாவது கெட்ட காதல், சாதா காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. அந்த பாலாஜி வந்து நல்லவர் நினைச்சுனாக்கா இந்த மாதிரி கேள்வி எடுத்து இருக்காரு அவரு.
சரி சாதா காதல்னாக்கா அதோ இங்கே இருக்கீங்களா சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. சாதா காதல்னாக்கா பொண்ணோட அப்பா வந்து உதைப்பாங்க. கள்ள காதல்னாக்கா பொண்ணோட புருஷன் வந்து உதைப்பாங்க. ஆக மொத்தத்துல உதவாங்கிறது உறுதி. உறுதி. சரி ஓகே. அடுத்த கேள்வி வந்து நம்ம ட்ரெஷரர் சுதர்சன் இருக்காருல்ல, ஓகே, அவரு கவலை அவரை பாருங்க. அவர் ஊர்ல வந்து நமிதாவும் ஸ்னேகாவும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. காசு எடுத்துட்டு போய் எந்த கம்பெனில போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அவருக்கு கரெக்டான கேள்விதான். நம்ம சுதர்சன் வந்து நம்ம பொருளாளர், அவரு தான் நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அவர் வயசுக்கு அவர் கையில இருக்க காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதுல சந்தேகமே வேணாம், நமிதா கம்பெனி தான். ஏன் எவ்வளவு கான்ஃபிடென்ட் சொல்றீங்க? அவங்க தான் இழுத்தே மூட மாட்டாங்கல்ல. கம்பெனியே சொன்னேன். கெட்ட எண்ணத்தோடயே தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒன்ன சொல்லி கொடுத்தலாம் வயசு அந்த மாதிரி. இப்படி மொட்டையை முடிச்சா பின்ன யாருக்கு அடுத்த பிரசிடென்ட் வெங்கட் வந்து கொஞ்சம் ரைமிங்கா கேள்வி கேட்கிறாங்க. லவ்வருக்கும் லவ்வருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டுருக்காரு. இந்த கேள்வி கேட்டு இங்கே ஒழுதிட்டு இருக்காரு ஒரு பிரசிடென்ட். ரொம்ப நல்ல கேள்வி. அது வராரு. இது தேவை அவங்க வயசுக்கு இந்த எல்லா கேள்விலாம். அதாவது ஃப்ளவர் வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா பாடி போயிடும். லவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா ஓடி போயிடும். அப்புறம் நம்ம வந்து டான்ஸ் ஆடுவார்ல சதீஷ், அவர் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறாரு. சதீஷ் எங்க இங்க இருக்காரா? அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மீன் பிடிக்கிறவங்க மீன் ஒண்ணு கூப்பிடுறோம், அப்ப மான் பிடிக்கிறவங்க மானவன் தானே கூப்பிடணும். இந்த மாதிரி குண்டக்க மாட்டக்கமான கேள்வி எல்லாம் கேட்கறது அவரால் தான் முடியும். சரி, இப்ப கஷ்டமான கேள்வி தான், முயற்சி பண்ணுவோங்க. அதாவது இப்ப வந்து காதலிக்கிற பொண்ணு காதலின்னு சொல்றோம். கரெக்ட். கல்யாணம் பண்ற பொண்ணு கல்யாணி நான் சொல்றோம். இன்னொரு உதாரணம் இருக்குனாக்கா அண்ணன் மனைவிய அண்ணின்னு சொல்றோம். தம்பி மனைவிய தனிங்க சொல்றோம். இல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி நிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்கல் வந்தா விக்கிறோம், நக்கல் வந்தா நான் நிறுத்தி அப்புறம் சரி, இந்த மக்கள் எல்லாம் முன்கெடுத்தது போதும். ஒரு பர்சனலான ஒரு கேள்வி. வயசாயிட்டே இருக்கு, தலையில பார்த்தா வெள்ள முடியலாம் வந்து பார்த்தாலே தெரியுது. ஷாம்பு போட்டு பார்த்தேன், மருதடி போட்டு பார்த்தேன், ஷேகா போட்டு பார்த்தேன், எது போட்டாலும் தெரியுதுங்க. என்னங்க பண்றது? தொப்பி போட்டு ரொம்ப கஷ்டம். எந்த கேள்வி கேட்டாலும் இவர் வந்து சொல்லிடுறாரு. இவரை எப்படியாவது மடக்கணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாருக்குமே இந்த கேள்வி வந்து பதில் சொன்னதே இல்லை. இந்த கேள்வி கேட்டு கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து இந்த கேள்வி ரொம்ப நாளா ரொம்ப பேர் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா முட்டையில இருந்து முதல்ல கோழி குஞ்சு தான் வரும், அப்புறமா தான் கோழி வரும். அந்த கோழி எத்தனை நாள் உயிரோட இருக்கும்? உங்க வீட்டுக்கு அடுத்தது எப்ப விருந்தாளி வர்றாங்க பொறுத்து. அதுக்கப்புறம் பிரியாணி தான். சரி, கோழிய பத்தியே கேட்டுட்டு இருக்கியே, நீ சைவமா அசைவமா? நாங்க என்னமோ சாப்பிடும் போது சைவம் தான், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே அசைவம். எல்லாம் வந்து மாட்டாங்க பாருப்பா நமக்கு. சரி, ஏதோ போன் வர மாதிரி இருக்கு. யாரும் பாத்துருவாங்க. ஹலோ, யார் பேசுறது? ஐஸ்வர்யா ராய்னு பேரை சொன்னதுக்கே இன்னும் ஐஸ்வர்யா ராய் தான் நினைப்பு. சரி, பேர் நல்லா இருக்க. என்ன எப்படி இருக்க நீ? என் பேட்ட எனக்கே போடுறாயாவா? சரி, என்ன படிக்கிற நீ? ஓகேஜியா? அது என்ன ஓகேஜி? அது எங்க இருக்குது? அது எங்க ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல்ல சும்மா அடிக்கிறான். ராமு ஸ்கூல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. பசங்களை அந்த மாதிரி ஸ்கூல்ல அடிக்கிறது தப்பாச்சு. போய் வாத்தியாருக்கு சொல்ல வேண்டியதானே? வாத்தியார் பேர் தான் ராமு. என்ன கொடுமையா? சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் பிடிக்கும். இந்தியன் கிரிக்கெட் டீமா? ஏன்? அவங்க தான் அடிக்கவே மாட்டாங்க. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான். சரி, ரஜினியோட சிவாஜின்னு சொல்றாங்களே, ரஜினியோட அந்த சிவாஜி பாத்தியா? ரஜினியோட நான் பார்க்கல, தனியா தான் பார்த்தேன். சரியா போச்சு. சரி, ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடு? முத்தங்கர ஏத்த இடம், பக்கத்துல எந்த இடம்? அது என்ன 1.5 ஏக்கர் நிலமா? அதை ஒரு கேள்வி கேட்டு அதை வேற ஒரு பாட்டு வேறையா? நீ ஒரு பாட்டு பாடு. நானா? ஓகே. திம்சு கட்ட, ஹேய் திம்சு கட்ட. நமக்கு நேரமே சரியில்லை உங்களுக்கு. சரி, போன வச்சிடலாமா? அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு தெரியும். எந்த கேள்வி கேட்டாலும் நக்கலாவே பதில் சொல்றீங்களே. எந்த ஊருங்க நீங்க? நான் கடலூர். அதானே. இந்த நக்கலு, நையாண்டி, எடக்கு, மடக்கு, புத்தலு, குசும்பு, எக்கதாசி இதெல்லாம் வந்து கடலூர்ல புதைச்சிட்டு கடைசி கேள்விக்காக வந்து ஒழுங்கா பதில் சொல்லுங்க. முயற்சி பண்ணுவோம். எந்த கேள்வி கேட்டாலும் மட்டும் அடிக்கிறியா? நல்ல திடகாத்திரமான உடம்பு.
எப்படியா சமையல் உங்க வீட்டுல? அடுப்புல தான். எப்படியா சோறு போடுற உனக்கு? தட்டுல தான். எப்படியா நீ சாப்பிடுற? வாயில தான். மனுஷன் பேசுவானே அவனோட. நன்றி வணக்கம். வணக்கம்.